ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 34 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல நம்ம 33 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் PYQ சீரிஸ்ல 33 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தெளிவா கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4y டிவைடட் பை 3 மைனஸ் y ஈக்குவல் டு 2/3 இன்டூ 2/y. இதோட தீர்வு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இருந்தாலுமே ஆன்சர் டிக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் இந்த சம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, 4y டிவைடட் பை 3 மைனஸ் y ஈக்குவல் டு 2/3 இன்டூ 2/y. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவும் y இதுவும் y டேர்ம் தான். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஒரே இதா மாத்துங்க. அப்ப இது கூட பெருக்கி இது கூட கூட்டுங்க. அப்ப 4y மைனஸ் 3y டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 2/3 இன்டூ 2/y. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும், மல்டிப்ளைல போகும். இந்த இடத்துல என்ன ஆகும், வெறும் y மட்டும் வரும். இந்த y இருக்கு இல்லையா, இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா y எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த y என்ன ஆயிரும், இங்க டிவைடட் பைல இருக்கிறது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளைல ஆயிரும். சோ இன்டூ 2/3 இன்டூ 2. சோ 3 அடிஞ்சிரும். அப்ப இங்க என்ன கிடைக்கும், y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, அதாவது 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டா? சோ எப்பயுமே இந்த ஸ்கொயரும் அடிச்சுட்டு y ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆன்சர் எடுப்போம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல ஆப்ஷன் டி அப்படின்னு டிக் அடிப்போம். பட் ஆப்ஷன் டி டிக் அடிக்க கூடாது. ஏன்னா ஆக்சுவலா y ஸ்கொயர் அப்படிங்கறதுல இருந்து y எப்படி வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இல்லையா? சோ ஸ்கொயர் ரூட்ல ஒரு வேல்யூஸை வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா எப்பயுமே அது பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் வரும். ஓகேங்களா? சோ இதை பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு தான் எழுதணும். பட் எப்பயுமே சம் நம்ம போடும்போது மேக்சிமம் மைனஸ் எடுக்க மாட்டோம். சோ பிளஸ் மட்டுமே எடுத்து சால்வ் பண்ணி வருவோம். ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படிங்கிறது தெளிவா அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ண கூடாது. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சோ பிளஸ் ஆர் மைனஸ் 2 என்ன வேல்யூ வந்தாலுமே அது நான் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது 4 வந்தாலும் சரி, 1 வந்தாலும் சரி, இல்ல 16 வந்தாலும் சரி, எது வந்தாலுமே ஆப்ஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருந்தது அப்படின்னா அதை தான் சூஸ் பண்ணணும். அப்ப இதுதான் வரும். ஒருவேளை பிளஸ் ஆர் மைனஸ் இல்ல அப்படின்னா நீங்க இந்த வெறும் +2 மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஆனா பிளஸ் ஆர் மைனஸ் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அதை தான் சூஸ் பண்ணணும். நார்மலா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் வரும். நம்ம சம் போடும்போது மேக்சிமம் மைனஸ் எடுக்க மாட்டோம் அப்படிங்கறதால பிளஸ் வச்சுதான் எப்பயுமே சால்வ் பண்ணுவோம். சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும் போது ஆப்ஷன்ல உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை தான் சூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை 4,26,000க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே 9,000 மற்றும் 15,000 செலுத்தி அதன் பின் அம்மகிழுந்தை 4,41,000க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நட்டமா, எத்தனை சதவீதம்? ஃபர்ஸ்ட் இதுல லாபம் கிடைச்சிருக்கா நஷ்டம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான சதவீதம் பண்ணணும். ஓகேங்களா? சோ எப்பயுமே வாங்கிய விலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எவ்வளவுக்கு வாங்கினாரோ அதுதான் வாங்கிய விலை. வாங்கிய விலை எவ்வளவு, 4,26,000 ரூபாய். சோ இந்த போக்குவரத்து காப்பீட்டு தொகை இது எல்லாமே இதர செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். சோ இதர செலவுகள் அப்படிங்கிறது எவ்வளவு, 9,000 கூடவே 15,000. சோ இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. எவ்வளவு வரும், 24,000 அப்படின்னு வரும். சரியா? 24,000 அப்படிங்கிறது இதர செலவுகள். எப்பயுமே அந்த பொருளை வாங்கி அதுக்காக செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை விற்கிறாங்க அப்படின்னாலே அடக்க விலை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா வாங்கிய விலை பிளஸ் இதர செலவுகள், இது ரெண்டையும் சேர்த்தாதான் அது அடக்க விலையா வரும். அப்ப 4,26,000 கூட 24,000 கூட்டுங்க. அப்பதான் அது அடக்க விலை. சோ எவ்வளவு வரும், அடக்க விலை அப்படிங்கிறது 4,50,000 அப்படின்னு கிடைக்கும். சரியா? சோ இப்ப 4,50,000 தான் அடக்க விலை. அவர் எவ்வளவுக்கு வித்தாரு, 4,41,000 ரூபாய். அப்ப விற்ற விலை 4,41,000 ரூபாய். எப்பயுமே அடக்க விலையை விட
விற்ற விலை கம்மியா இருந்தது அப்படின்னா அப்ப உங்களுக்கு நஷ்டம் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அடக்க விலையை விட கம்மியா வித்தனா என்ன ஆகும்? நஷ்டம் தான் கிடைக்கும். இதுவே அடக்க விலை விற்ற விலையை விட உங்களுக்கு வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது அடக்க விலையை விட விற்ற விலை அதிகமா இருந்ததுன்னா அப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, அடக்க விலை 4,50,000, விற்ற விலை 4,41,000 ரூபாய். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 9,000 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? நஷ்டமா ஆயிருக்கு. ஏன்னா அடக்க விலை தான் அதிகம், விற்ற விலை கம்மி. ஸோ 9,000 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கு. ஸோ நஷ்டம் தான் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நட்டம் நஷ்டம் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ நட்டம் நடந்திருக்கு. எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நட்ட சதவீதம் போடணும். ஸோ நட்ட சதவீதம் எப்படி போடலாம் அப்படின்னா, நட்டமான அமௌண்ட் எவ்வளவோ அது மேல, அடக்க விலை என்னவோ அது கீழே, பர்சன்டேஜ் கேட்கறதால 100ஆல பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ நட்ட அமௌண்ட் எவ்வளவு? 9,000 ரூபாய். அடக்க விலை எவ்வளவு? அடக்க விலை அப்படிங்கிறது இதை தான் போடணும், வாங்கிய விலை போடக்கூடாது. அப்ப 4,50,000 ரூபாய் இன்டூ 100. இதை சிம்பிளிஃபை பண்ணா கிடைச்சிடும். பாருங்க, 3 0க்கு 3 0 அடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அடிஞ்சிரும். 9ஆல அடிச்சிங்க அப்படின்னா இது எத்தனை டைம்? 5 டைம். 5ஆல அடிச்சிங்க அப்படின்னா இது 2 டைம். அப்ப 2% தான் நட்டமாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நட்டம் 2%. தெளிவா புரியுதுங்களா? ஸோ எப்பயுமே அடக்க விலை வாங்கிய விலையை வச்சுதான் அது வந்து லாபமா போயிருக்கா நட்டமா போயிருக்கா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அடக்க விலை அதிகமா இருந்து விற்ற விலை கம்மியா, அதாவது அடக்க விலை விற்ற விலை, ஓகேங்களா, வாங்கிய விலையில அடக்க விலை விற்ற விலை இது ரெண்டை வச்சுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாபமா நட்டமா அப்படிங்கிறத பார்ப்போம். அடக்க விலை விற்ற விலையை விட கம்மியா இருந்தது அப்படின்னா அப்ப லாபம், அதிகமா இருந்தது அப்படின்னா அப்ப நட்டம். ஓகேங்களா? சோ இதை வச்சுதான் போடணும். லாப சதவீதம் அப்படின்னா லாப அமௌண்ட் மேல டிவைடட் பை அடக்க விலை இன்டூ 100. நட்ட சதவீதம் அப்படின்னா நட்ட அமௌண்ட் மேல டிவைடட் பை அடக்க விலை இன்டூ 100. ஓகேங்களா? இது போக அடக்க விலை அப்படிங்கிறது எப்படி போடுவோம் அப்படின்னா, வாங்கிய விலை கூட்டல் இதர செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சேர்த்துவோம், இல்லைன்னா வெறும் வாங்கிய விலையே அடக்க விலையா வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என குறிப்பிட்டால் x இன் மதிப்பு. சோ இது என்னது? மீப்பெரு வகுத்தி, அதாவது HCF. ஓகேங்களா? சோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF சொல்லியிருக்காங்க. சோ 210க்கும் 55க்கும் HCF எடுங்க. என்ன பண்ணணும்? ரெண்டையும் காமனா டிவைட் பண்றது, 5ஆல டிவைட் ஆகும். சோ இது எத்தனை டைம் வரும்? 4 5 20, 2 5 10, 11. இதுக்கப்புறம் இது ரெண்டையும் காமனா டிவைட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப இது மட்டுமே HCF. சோ என்ன சொல்லியிருக்காங்க? இதோட HCF அப்படிங்கிறது இப்படின்னு குறிப்பிட்டாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா HCF ஈக்குவல் டு 55x - 325 இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ 55x இங்கே இருக்கட்டும், -325x -325 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா பிளஸ், இது கூட இதை கூட்டினீங்கன்னா 330ன்னு வரும். ஓகேவா? சோ நமக்கு இப்ப x மட்டும் வேணும். அப்ப 330 டிவைடட் பை 55ன்னு போடுங்க. இந்த 55 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பைல வரும். 11ஆல் அடிச்சா இது 5, இது 3 0, 5ஆல் அடிச்சா 6. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 6. இங்க HCF வேல்யூ கேட்கல. சோ HCF கண்டுபிடிச்சிட்டு போய் 5 அப்படிங்கறத டிக் அடிக்க கூடாது. அந்த HCF இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னதால அந்த HCF இதுக்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு தியரி கொஸ்டின். ஓகேங்களா? சோ ஒரு டேஷ் அதன் பக்கங்களை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு நேர்வட்ட உருளையை பெறலாம். ஓகேங்களா? சோ இது வந்து அளவியல் டாபிக்ல உருளை அப்படிங்கிற அந்த மாடல்ல வரும். சோ இதை வந்து நம்ம டீடைல்டா தியரி கொஸ்டின் எல்லாமே இது அப்படியே டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எதை அச்சா வச்சு உருட்டும் போது ஒரு நேர்வட்ட உருளை கிடைக்கும் அப்படின்னா ஒரு செவ்வகம். ஓகேங்களா? சோ புக்ல உங்களுக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஒரு செவ்வகம், இது நீளம் அகலம்னு வச்சுக்கோங்களேன். இத ஏதோ ஒரு பக்கம் ஒண்ணு நீளத்தை வச்சோ இல்ல அகலத்தை வச்சோ எப்படி வேணா பண்ணலாம். இது அப்படியே ஒரு சுருட்டணும் அப்படின்னா, ஓகேங்களா? சோ எப்படி வரும்னா இப்படி வரும். ஓகேவா? இப்படி வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி இதை அப்படியே ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நேர்வட்ட உருளை கிடைக்கும். அப்ப செவ்வகம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது ஒரு தியரி கொஸ்டின். அளவியல் அப்படிங்கிற அந்த
பிளேலிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கு உங்களுக்கு ரியலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பேன். ஒரு பேப்பர், ஒரு செவ்வக வடிவில் ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை சுருட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நேர்வட்ட உருளை கிடைக்கும் அப்படிங்கிறத ரியலிஸ்டிக்காகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எல்லாமே ஓகேங்களா. ஸோ அது வந்து உருளைன்னு கிடையாது, 2D ஆப்ஜெக்ட் ஆகட்டும் 3D ஆப்ஜெக்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே ரியலிஸ்டிக்காகவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பேன். அதோட ஃபார்முலாஸ்லாம் எப்படி வரும், எப்படி அந்த சம்மெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா அந்த பிளேலிஸ்ட்ல நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே தெளிவா டீட்டெயில்டா இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அளவியல் அப்படின்னாலே நிறைய பேர் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அதோட ஃபார்முலா, அதோட கான்செப்ட், இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது கிடையாது ஓகேங்களா. ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ கடைசி கொஸ்டின் பாருங்க. ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்ததெனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல வளர்ச்சினா என்ன, அதிகரிக்குது, அப்ப பிளஸ். அடுத்து வளர்ச்சி குன்றுது, அப்ப குறையுது, மைனஸ். அடுத்து வளர்ச்சி அதிகரிக்குது, பிளஸ் ஓகேங்களா. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தனித்தனி பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறதால நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று எடுத்துக்கணும். எப்படி வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எடுப்போமோ அதே மாதிரிதான் ஓகேங்களா. ஸோ நார்மலா முழுத்தொகை ஈக்குவல் டு, இந்த இடத்துல முழுத்தொகை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஏன்னா அது முதல்ல இவ்வளவு இருந்தது, 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பிறகுன்னு கேட்டாலே முழுத்தொகை. இப்ப கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது அசல் ஓகேங்களா. சோ அப்ப அசல் கொடுத்திருக்காங்க. நார்மலா எப்படி போடுவோம், 1 + r/100 ஹோல் பவர் n போடுவோம் இல்லையா. சோ இப்போ முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் எவ்வளவு, 10,000 இன்டு 1 ஃபர்ஸ்ட் என்னது வளர்ச்சி, அப்ப பிளஸ் 5/100. அடுத்து ரெண்டாவது வருஷத்துல வெறும் பிராக்கெட்குள்ள இருக்கிறது மட்டும் போட்டா போதும். சோ அது பாத்தீங்கன்னா வளர்ச்சி குன்றுது, அப்ப -8/100. அடுத்து வளர்ச்சி தான், அப்ப 1 + 10/100 ஓகேங்களா. சோ இது வந்து மொத வருஷம், அடுத்து இது ரெண்டாவது வருஷம், அடுத்து இது மொத மணி நேரம், இது ரெண்டாவது மணி நேரம், இது மூன்றாவது மணி நேரம் ஓகேங்களா. சோ இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க 10,000 இல்லையா. சோ 10,000 இந்த இடத்துல என்ன இருக்கு, இது கூட கூட்டு, இது கூட பெருக்கி, இது கூட கூட்டணும். அப்ப 105/100. அடுத்து 100 - 8, அப்ப 92/100. அடுத்து என்ன கிடைக்கும், 100 + 10 110/100. சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் பாருங்க, 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும், 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும், இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அடிஞ்சிரும். 5ஆல் அடிச்சா இது 2, இது 5ஆல் அடிச்சா 21, 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 46. அப்ப 21 46 11 இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா, அதாவது 21 46 11 இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா 10,626 கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 10,626. இது நிறைய இடத்துல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 10,626. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொன்னு இருக்கிறதால நம்ம ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தனித்தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். அந்த பெர்சன்டேஜ அதிகரிக்குது, வளர்ச்சி அடையுது, லாபமா இருக்கு, இது எல்லாமே பிளஸ். நஷ்டமா இருக்கு, குறையுது, வளர்ச்சி கம்மியாகுது, இது எல்லாமே மைனஸ். இதை வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அந்த சம் அப்ரோச் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டீங்களா. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.